இருக்கிறவரோட இன்னொரு ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரை கூப்பிட்டு கேட்டுருவோம். வாங்க இன்னொருத்தரும். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்டீரியர் ஒர்க்கு எல்லாருமே நம்ம எங்கே பார்த்துருப்போம், சினிமா படத்தில் பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்தா மாடர்ன் இன்டீரியர் எல்லா வீடியோ வரும். இது வந்து நம்ம அம்மா வீடுங்க. அம்மாவும் தம்பியும் தான் இங்கே இருக்கிறாங்க. நம்ம வெளியில் இருக்கிறோம். தம்பி வந்து இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அப்படியா, என்னப்பா பண்ணுற, வீடெல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுக்குது, அது இது பண்ணிவிட்டு எப்படி நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு. பாரு, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் இவங்க கோயம்புத்தூருங்களாமாங்க. நம்ம ஊர் கொஞ்சம் ரூரல் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலு. வந்தாங்க சொன்னோடனே வந்து பார்த்து அளந்து பார்த்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மெட்டீரியல் செஞ்சுக்குதுங்க. கரையானெல்லாம் வராதுங்க. இது சின்டெக்ஸு 3 லேயர் வருமில்லைங்க, அந்த குவாலிட்டி கூட சேர்ந்தது. பார்த்தாப்புல செஞ்சிடலாங்க அப்படின்ட்டு போனாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களே நீட்டாக பண்ணுறாங்க. அப்புறம் என்னடா வீடெல்லாம் கச்சன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களே பீரோவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பொருள் நம்ம வீட்டில் எங்கே வச்சுக்கிறோமோ அது அப்படியே இருக்குது. ஒரு பொருள் வந்து நம்ம எடுத்து வைக்கணுங்கிறது இது பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு 4 நாள்லேயே செஞ்சு கொடுத்துட்டாங்க. சாயங்காலம் வேலை முடியும் போது அந்த பசங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தமாக கூட்டி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பாருங்கள், வேலை எல்லாமே இது ஒரு கொஞ்சம் கை கிழிச்சிரு இது மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் குட்டி பையன் இருக்கிறானுங்க, விளையாடுவான், நேராக போட்டால் மண்டையில் கிண்டையில் அடிச்சிருன்ட்டுங்க அவங்களே பிளான் பண்ணி பையன் ஓடி வந்தாலும் கூட எங்கும் படாத மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அருமையாக இருக்குது. நான் இத்தச்சோட செவத்துக்கு சின்னதாக ஒரு டிவி சும்மா கபோர்டெல்லாம் அடித்து விற்பாங்கல்ல, அது மாதிரி செஞ்சிடலான்னு பார்த்தா இல்லைங்க, பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் அருமையாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கிச்சன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுங்க, இது நம்ம வீடா இல்லை ஏதோ படையப்பா படத்தில் வர ரஜினி சார் வீடு மாதிரியே அப்படி தெரியுதுங்க. சினிமாவில் தான் தெரியுங்க இந்த மாதிரி. இல்லைன்னா இந்த சீரியலில் வந்தால் பெரிய பெரிய பங்களா வீட்டில் எடுப்பாங்களுங்க, அந்த மாதிரி இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள், ஒவ்வொரு ரூமுமே நம்மளது 2 பெட்ரூமுங்க, ஒரு கிச்சனுங்க, ஒரு டைனிங் ஹாலு, சாமி ரூம்பு, ஒரு ஹாலுங்க. அப்புறம் இவங்க அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற பொருள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்களே ஆச்சரியப்பட்டுங்க. படிக்கடியே ஸ்டேர் கேஸ் இருக்குதுங்க, அதுக்கு ஒரு சின்ன டோர் மாதிரி போட்டு அருமையாக பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற மெட்டீரியலில் ஒரு செப்பல் ஸ்டாண்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. பொருள் ஒன்றுமே வேஸ்ட் ஆகலைங்க, அருமையாக இருக்குதுங்க. இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. பட்ஜெட்டும் தம்பிக்கிட்ட கேட்ட எவ்வளோன்னு ரீசனபிளாக தான் இருக்குதுங்க. நம்மளுக்கு குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன வெல்த்தோ அதைப்படி அவங்க பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், வளர்ந்து வரட்டும். எங்களது கிராமத்தில் இந்த மாதிரி வீடு இருக்குதுங்க. டவுனுக்குள்ள இருக்கிறவங்களாம் இன்னும் சப்போர்ட் கொடுங்க, கிராமத்துலேயும் சப்போர்ட் கொடுங்க. நல்லா வளர்ந்து வரட்டுங்க. ரொம்ப நன்றிங்க.